ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு க்யூட் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்ன செஞ்சோன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி மைதா மாவில் புது மாதிரியான ஒரு தோசை தான். மைதா மாவு 1.5 கப், அதை எடுத்தாச்சு. அதில் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்தாச்சு. இதில் கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தாவது எல்லோ கலரில் மைதா தோசை அழகாக இருக்கும். இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து கட்டிப்படாமல் கரைச்சிக்கிட்டுடலாம். மைதா மாவு ரெடி ஆகிடுச்சு தோசை சுடுறதுக்கு. இது கொஞ்சோண்டு தாளித்து வெங்காயம் போடலான்ட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வானலில் எண்ணெய் சேர்த்து காஞ்சோன்னே பச்சை மிளகா சின்ன சின்ன துண்டாக அரிஞ்சு வெங்காயமும் 2 வதக்கி அந்த மாவில் சேர்த்துக்கிட்டுலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம இந்த மைதா மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துக்கிட்டுருவோம். எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசை இதை தான் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தா வித்தியாசமாக பார்க்கவும் ஒரு அழகாக இருக்கும். தோசைக்கல்லை வச்சு சூடாக்கிட்டு இந்த மைதா தோசையை சுட்டுடலாம். இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நடுப்புற தோசை மாவு ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு நம்மளால் தேய்க்க முடியாது. கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிருக்கோம், மொறுமொண்டு வரணுங்கிறதுக்காக. இந்த மாதிரி ஊற்றிட்டு எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டுலாம். திருப்பி போட்டு நல்லா மொறுமொண்டு ஆன பிறகு எடுத்துடலாம். மைதா தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு தோசையை சுட்டுக்கிட்டுலாம். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல மொறுமொண்டு தோசை நமக்கு கிடைக்கும். பெரியவங்களும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. மைதா தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சிடலாம். இந்த மாதிரி ஒரு வில்லியில் வாழைக்காவை மெலிசாக சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டுடலாம். அரிய முடிஞ்சாலும் இந்த மாதிரி மெலிசாக அரிஞ்சிக்கிட்டுடலாம். பஜ்ஜி போண்டா மிக்ஸு பவுட்ரை சேர்த்துக்கிறேன் வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்காக. இது 1.5 கப் எடுத்துருக்கேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிக்ஸ் எடுத்துக்கிட்டு கட்டிப்படாமல் அழகாக கரைச்சிக்கிட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருந்துச்சுன்னா வாழைக்காய் பஜ்ஜி நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வானலியில் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வாழைக்காவை ஒன்று நினச்சி போட்டு எடுத்துடலாம். திருத்தி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சிடலாம். வெந்தோடனே மொறுமொண்டு ஆனப்பிறகு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். எல்லா வாழைக்காவையும் அந்த மாதிரி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கிட்டுலாம். மிக்ஸில் வாழைக்காய் பவுடர் மிக்ஸுங்கிறதுனால எண்ணெய் பிடிக்கல, அதனால் நான் பேப்பரில் போடல, சாசல்லே எடுத்துட்டேன். எண்ணெய் குடித்தா நம்ம ஒரு
கவரில் போட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். பஜ்ஜி தோசைக்கு சட்னி ரெடி பண்ணிடலாம். தேங்காவை கீறி எடுத்துக்கிட்டு பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு சேர்த்து சட்னி அரைச்சாச்சு. உப்பு சேர்த்தாச்சு. தேங்காய் சட்னியை தாளிச்சிக்கிட்டுலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம், இதையெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். மைதா தோசை, வாழைக்காய் பஜ்ஜி, சட்னி எல்லாம் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான மைதா எல்லா தோசை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.